கிருஷ்ண நாமத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஓம் சக்தி பலா சக்தி ஓம் சக்தி ஓம் சாமியே. ஐயோ ஐயோ அப்பா அப்பா அற்புதமான வேலையிலே இந்த இறங்க மாண்டவரே சோத்துங்க மாண்டவரே ஜீவன் உள்ள நல்ல பிதாவே புள்ளியாரம்மா தாயே நீ கோயில் இருக்கிறியா ஏறி உள்ள இருக்கிறியா அம்மா மாரியாத்தா மேடம் பொன்னியம்மா சிஸ்டர் என் குறை நீ தான் ஏத்துக்கணும் அம்மா. இந்த சாத்தான ஓய்ச்சி கட்ட மாட்டேன் இந்த பரிசுத்தியாகிய ஓய்ச்சி கட்ட மாட்டவரே நல்ல பிடாவே ஆமே. எத்தனை தெய்வம் வந்தியம்மா நான் கொடுக்குது. ஐயோ எப்பா என்ன செட்டி ஏற்றணும் என்ன பண்றா கேட்டிய பயபக்தியம் மாலெல்லாம் குழப்பாட்டானப்பா. ஏ கிச்சான் அங்கே இரு. ஆமா இவ்வளோ பக்தியா யாருக்கு இந்த மாலை எடுத்துட்டு வர்ற? திருநாமம். ஆமா பகவானுடைய நாமம். கையில் ஒரு உண்டி உண்டி அந்த உண்டியிலே பார்த்தாலும் அந்த பகவான் நாமம். அவர் இருக்கும் இடமெல்லாம் உடம்பு ஃபுல்லா பகவான் நாமம். உன்னை பார்த்தா அந்த எம்பெருமான பாக்குற மாதிரி. ஓ மை காட் அதுக்கு கேட்கறேன் நானு. என்ன பிரார்த்தனையோ உன் சன்னதிக்கு வந்து உன் பாத தரிசனம் பார்க்கணும். உன் பாத தொட்டு கும்பிடணும் வணங்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். வசதியில போக முடியல கோயிலுக்கு. இந்த திருப்பதிக்கு போக முடியல. பார்த்து அந்த எம்பெருமான பாக்குற மாதிரியே நானு அந்த பகவானே நமக்கு காட்சி கொடுக்க வந்துட்டு இருக்கிறாரு. எப்படின்னா ஒரு மாலை கட்டி போட்டோம் பகவானுக்கு. நம்மள தேடி வந்துக்கிறாரு பகவான் சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடணும். அவரு பார்த்து பூ கடை கூட இல்லை. இன்னத்துக்கு இருக்குமா மத்த கடை போயிட்டாங்க. ஆமா ஆமா கடா பகவான் நம்மள தேடி வந்துக்கிறாரு. நம்ம கையால ஒரு மாலை போட முடியலையே. வேதனையா வரேன். இந்த ரோட்டே வந்தா ஒரு பாட்டை போகுது. அந்த பாட்டுல சரியான மாலை கொட்டிக்கு. அது என்ன எங்க போற பாட்டு என்ன தெரியும். ஒரு மாலை போடணும். சரிங்கண்ணே போன நிறைய மாலை கொட்டி போய் கிடைக்குது. போகுது லாஸ்டா அந்த மாலை தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டியா புரியும். என்னடா பகவானுக்கு போற மாலை இந்த பாட்டுல இருக்குது. அப்படியே போட்டா பகவான் கோச்சி வரேன்னு திரும்பி பார்த்தா அங்கேயே அந்த பல்லா அங்கே இருந்தது. அதுல கொஞ்சம் தண்ணி மட்டுக்குது. அப்படியே வரேன் அப்படியே போட்டா எனக்கு பாவம். இப்படி பண்ணாத ஏறி அவனை குழந்தைங்க அப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருவான். வெறி தள்ளியா பத்தி என்ன சரி பண்றியா இந்த ஆத்மா அழகுதியா எனக்கு ஓய்வு தராது. இந்த மாதிரி பத்தி எப்படி தமாக்கிட்டு பத்தி வச்சு சொல்லுவாங்க. போட்டேன் நீ ஏத்துக்க என்ன காப்பாத்த என்ன நினைச்சு ஈரமாகிட்டியா சந்தோஷமா அப்படி பகவான் இல்லையா பாவி. நானும் உன்ன மாதிரி அவரோட சத்தம் தான். நானும் வெங்கடாஜலபதியா வந்துட்டாரு. நான் அந்த மாதிரி இந்த ஊரு நினைக்குமா நாங்க வந்துட்டேன். அவங்க எல்லாம் வேன்ல பஸ்ல நடந்து போறாங்க. அங்க போய் அவரு பாக்குறாங்க. நம்மள பாக்க பகவானே வந்துட்டான்னு மகிழ்ச்சியா இருந்தேன். அப்ப நீ பகவான் நான் பகவான் கிட்ட அவரோட பக்தன். நான் பாக்கும்போதே தெரிஞ்சு. ஆமா ஆமா ஒரு மனிதா பெருதா ஒரு தெய்வம் வணங்கணும். ஊர்ல திண்டகித ஒரு தெய்வத்தோட வணங்குறியே. ஆமா நீ என்ன பழப்பாக்டரியான்னு கேக்குறேன். நான் சொல்ல முடியும். நீ சொல்லாத நானே சொல்றேன். நான் ஒரு பழப்பாக்டரன் தான். நானும் முக்குளத்தோர் 3 ஜாதிக்கு போறதவன். எப்படி என்னுடைய எங்க அப்பா ரெட்டியா எங்க அம்மா செட்டியா எங்க வீட்டு எதிர் பொருள் பாப்பாரு ஐயர்வாள் வேண்ட குலத்தோர். அவரு பாப்பாரு வெடிகாத்துல எங்க அம்மாவை சாணம் தொடக்கும் மாதிரி பாப்பாரு. அப்படியே எங்க அம்மா அப்படியே இங்கிட்டு நோக்குவாரு. பார்த்த உடனே எங்க அம்மா வயிற்றுல அப்படியே நிறுத்திக்கிறோம். நாங்க கிராஸ் அப்படித்தான். ஆமா 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 அதனால முக்கியத்தோர் 3 ஜாதிக்கு பிறந்தவன். என்னோட வயிற்று வலி தீர்வாக அவர் நாளை வாங்க பாக்கலாம்னு போறேன். ஆமா அதனால அவரை பார்க்கலாம் சொல்லிட்டு எனக்கு கொலைய அவருக்கு தீர்க்க வேண்டும் செலுத்து அவருக்காக குண்டியை செலுத்திக் கொண்டு என் நாமத்தை நெத்தில சாத்திக் கொண்டு வீதி வீதியா யாசகம் எடுத்துன்னு அவர் கோயிலுக்கு
வைக்கலாம்னு பகவான் கேட்டுக்கிறேன். நான் கூட வரேன். ஆமா, ஒரு வர போட்டு இருவர போகலாம். அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு நானும் ஒரு பாதத்தில் விழுந்து பாத தரிசனம் 10 பேர் இருக்கும். உன் பராத்தம் நிறைவேறணும். ஒருதா சொல்லுடா எத்தனை வந்தா என்ன எப்பா உரம் காமிச்சிருவாங்க. இல்ல அண்ணா தூக்கி கூடாதுன்னா ஒன்னும் பண்ண போறதில்ல. அவங்க இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போறாங்க. நீ வா விட்டு வா போலாம். சாமியார் வச்சேன்னு ஒரு வார்த்தை வா வேணாம் வை எத்தனை மேல மொத்தம் ஊத்தி வருவேன். போய்டா 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 இதுவரை ஆண்டவனை சொன்னது வந்து ஆமா ஆண்டவனை நேர்ல பார்த்தோம். நான் பாதத்தை பார்த்து தொட்டு வணங்கினேன். பாத தரிசனம் பார்த்தேன். எதுக்கு மாட்டு எனக்கு என்ன போறேன்னு சொல்லு. வயிற்று வலி சவுண்ட் அடிச்சு வணங்க. சாமிக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் பாக்குற மாதிரி மெல்லாம் தச்சு வணங்க. அறிவாய் வயிற்றுக்கு சோறு சொல்றேன். என்ன கையில குடிச்சு நீ யான் துட்டு போட்டு வர மாதிரி பராத்துக்கல. யாருன்னா போட்டாச்சு மாதிரி போட்டுடலாம். பராத்தல கூட இப்படி வருவாங்க. நான் அந்த போறேன். அவருக்கு அந்த கூலி கொடுத்து அனுப்பணும் தெரியுமா? சரி அது ஆண்டவன் வச்சிருந்தாச்சு. ஆமா போய் அவர்கிட்ட சொல்லு. நான் வந்த வேலை போச்சு. நான் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போ. நார வாயா. போய் வந்து மூணு செட்டி. ஆண்டவனை போய் நாரவாயாண்டி அவர் என்ன பல்ல வளர்க்குது. எங்கூட்டி எருமாடு. போய் சூட்டா. கொரங்கரி வரதா. கூட வாங்கனா. பக்க பானே. அண்டா வாயா. ஆண்டாவா. எங்கூட்டி எருமாடு. நீ எங்க நக்கறியோ? பகவானுடைய பக்தன் தானே. ஆமா அவருடைய நாமத்தை ஒரு வாசனை வைக்க சொல்லு. ஏன் சொல்ற 6 மலைக்கு மேல 7 மலை நின்னுகிற. ஆமா நீ எங்க நிக்கிறியோன்னு கல்யாணா வேற ஏதோ சொல்ற. சரி ஆண்டவர் தானே. ஏன் அவரு மேல கோவம்? அந்த ஆண்டவர் அந்த பக்தருக்கு என்ன உதவி செஞ்ச? ஏன் என்ன செய்யற? எல்லாரும் காப்பாத்துற. ஏன் உண்டி ஒப்புனாரா? அது ஒரு குறை தான். எவ்வளவு குறை தெரியுமா? பக்தர் மனதில் புகுந்து ஏன் பக்தன் வருகின்றார் ஒரு 10-5 முட்டில போடுதுன்னு அவங்க சொல்லிருக்கணும் ஒண்ணு. அது ஒரு குறை. இவர் 6 மணிக்கு 7 மணிக்கு தான் நிக்கிறார். தரிசனம் கொடுக்கிறார். இந்த 6 மணி பக்தருக்கு எப்படி வருவாங்க? ஆண்டவனை பார்க்கணும்னா நடந்துக்கிட்டு போகணும். உடம்பு முடியாதவங்க என்ன பண்ணலாம்? போட்டு போயா என்ன பண்றது? போய் பார்க்கணும். சரி இந்த 6 மணிக்கு எதுனா ஒரு மணியில ஒயின் ஷாப் தண்ணி வச்சா என்ன திருப்பதியிலே போய் எங்கன்னா ஒயின் ஷாப் தரப்போம். ஒயின் ஷாப் தரப்பா அங்க அவருக்கு வருமானம் இன்னும் யாராலும். ஆமா ஒரு ஆப்பா புள்ள வாங்கி பேக்ல வச்சுக்கிட்டு ஒரு மலை யாருன்னா ஒரு கட்டிங் உடனே தெரியாது. ஒரு மலை யாருன்னா ஒரு கட்டிங். இன்னொரு மலை யாருன்னா ஒரு கட்டிங். அது போட்டுக்கிட்டு அவர் போய் சீக்கிரமா போய் பார்க்கலாம். சரி பகவான் நான் பார்த்து ஒயின் ஷாப் தரட்டும். அது மட்டுமா யாரும் மேல யாருன்னு ஒண்ணு அன்னதானம் விடுறாங்க. அன்னதானம் அருமையான சாப்பாடு. ஆமா தயிர் சாதம் மோர் சாதம் பருப்பு சாம்பார் ஊத்துறாங்க. ஆமா நெய் கூட ஊத்துறாங்க. நெய் வேணா எனக்கு அதிகமானயா என் உடம்பு முன்ன மாதிரி இல்லை. அப்ப என்னதான் போட்டு ரொம்ப கோல்ட் ஆகி போகுது. நெய் ஊத்துறான் பருப்பு சாம்பார் ஊத்துறான் கேஸ் டேபிள் ஆகி போகுது. ஒரு மட்டன் ரைஸ் ஒரு சிக்கன் ரைஸ் ஏற்பட போடுவோம் இன்னும் யாராலும். சரி போட்டோம். அது மட்டுமா யாரும் கூட தள்ளி அடிக்கிறாங்க. அது மாதிரி டிவி போட்டுக்கிறாங்க. ஒரு வாரம் 10 நாளாவது அங்க அன்னதானம் போடுறாங்க. டிவி போட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு ஒரு வாரம் 10 நாள் உட்காந்து ஆண்டோட டிவி யாரு கேக்குறாங்க? அவர் தரிசனம் பண்ணிட்டு அந்த டிவி மூஞ்சி பார்த்தா தமிழ் படமா ஓடுது. ஏமி சூசன்லாம் பிரகாஷ் சூசன்லாவா இட்டுக்கு வா ஏழை குண்டல் வா நீ எந்த குண்டலும் போட்டு அது தெலுங்கு தேசம். தெலுங்கு எனக்கு என்ன புரியுமா? அது 8 பார்த்து படிக்கிறேன். எத்தனை 8 படிச்சுக்கிறேன். அங்க 8 என்னால படிக்க முடியல. போய் உத்து பார்த்தா ரவுண்ட் ரவுண்டா ஜாங்கிரி சுத்தி வச்சுக்கிறேன். அது தெலுங்கு ஐட்டம் தான் இருக்கும். யாருக்கு தெரியும்? சரி என்ன ஒரு பட்டு நீங்க வரியா அவர் ஏத்துக்கணும். ஆமா அங்க வாயா அங்க வா. செல்வத்தி கல்வதி மகாலட்சுமி அந்த அம்மா நார்மல் குடிவண்டிருக்காங்க. இருவரும் ஒன்னா சேர்ந்த மாதிரி லட்சுமி சமேதா என்னை காப்பாற்று. உண்டி ரோப்பா சுவாமி கோவிந்தா நாராயணா மதுசூதன மாதவா லட்சுமி சமேதா என் பொண்ணு நீ ஏப்பா குழந்தாய் எண்ணம் போல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நான் எனக்கு உனக்கு கூட கேள்வி போகுது நாராயணா. உண்டி ரொம்ப குழந்தாய் என்ன உனக்கு மனவருத்தம்? சுவாமி இந்த உண்டி ரொம்பிச்சுனா இதுல இருந்து ஒரு புடி ஆட்டுமா உண்டியில போட்டு உண்டியில இருக்கிற 5 புடி இதுல போட்டு
அப்படி என்ன பண்ணுவாங்க பேராத்தை வெரி நெஸ்டுமா நிற்கின்றேன் குழந்தா இந்த உண்டியில் இருக்கின்ற பணம் எனக்குன்னே சொல்லிப்பாரு அப்படியா 10 ரூபா வரும்னு நினைக்கிறேன் அப்படியா குலம் வந்தாலும் உமக்கே சொந்தமாகும் அப்படியா தாங்கள் யார் என்ற விளக்கமாக சொன்னால் குழந்தா உன்னுடைய கதை விடு தாய்க்குலவே தந்தவர்களே இதுவரைக்கும் ஆடிய நாடகம் இது காட்சியோட நீங்க சென்று இப்ப வந்து குடும்ப வீட்டுல போய் பத்துக்கலாம் தப்பு இல்லை ஒரு காட்சி முடியுது ஐயா என்னப்பா வணக்கம் வணக்கம்பா ரொம்ப நேரமா ஆடி இருந்தோம் ஆமா இப்பதான் நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் பிறந்துருக்கு அப்படியா சொல்லிட்ட ஆமா அட என்னப்பா விடுவு காலம் நீ மட்டும் எம்மா நேரத்து முடிச்சு போச்சாச்சு நடப்ப எம்மா நேரம் இல்ல எத்தனை நாளா லீவ் இல்லாத லீவா லீவு காட்டேன் கொடுக்க மாட்டேன்றாரு ஆச்சாரம் பைக்கு கொடுங்க கோவிந்தா என்ன மாதிரியே இடியாப்பா நீ கூட நம்பா ஓனர் வாத்தியாரம் லீவ் கேட்டு கேட்டு பாக்குறேன் கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த பைக்கு தானே கொடுக்க மாட்டேன் நம்மள தான் எடுத்துக்கணும் அதனால இப்போ நாடகம் விட்டுடலாம் நம்பா நாடகம் ஆரம்பிக்கும் போது கடவுள் வாழ்த்து பாடித்தானே ஆரம்பிக்கிறோம் ஆமா ஆமா அது முடிக்கும் போது மங்களன்னு ஒண்ணு பாடணுமே நான் எதுக்கு இருக்கிறேன் நீயா நான் பாடி முடிச்சிடலாம் நீ பாடகரா எத்தனை வாங்கி வந்துக்கிறேன் அதையா அவார்டு அவார்டா ஆமா ஓஹோ அப்படின்னா பாடு ஐயா பாடிக்குமா சரி ஐயா என்ன சொன்னி கதை விட்டுங்கிறேன் அதை இப்பவே விட்டுட்டா பணம் முழுதா தருவாங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்க சுவாமி நீங்க மனசுல அப்படித்தான் நினைச்சீங்க வேற என்னப்பா யாரும் வாங்கிடுவாங்க எப்படி விண்ணாத்துல 5 பொம்பளை வசம் நான் பத்தியா ஆமா அப்ப அவங்க பேசணும் போக நம்ம கையில் செத்து போச்சு இப்ப ஆடுறதுலாம் போயிட்டு வந்து நாஸ்தா காசுக்கு ஆடி நடக்கும் தற்பொழுது நீ எதிர்பார்ப்பது வாழாச்சல சரியான மழை நம்ம வரும்போது அந்த மழை இங்க வரலையே வராது ரொம்ப அமைதியான மக்கள் நல்ல கிராமம் இந்த இடத்துல மழை வராது அதெல்லாம் வேணும் நாடகம் வச்சிருக்கிறாங்க ஆமா 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 முழுதா ஆடு பெருமையோடு உன்னுடைய புகழை தேடு அதன் பிறகாக போய் பணத்தை கேளு கேட்காத முன்னே தாராளமா கொடுப்பாங்க ஆமா அமைதியான மக்கள் நல்ல பொறுமையான மக்களுங்க குழந்தாய் கதையை விடு என்றால் உன்னுடைய கதையை விடு அப்படிங்களா கதையை தொடு என்றால் என்னுடைய கதையை தொடு தாராளமாக வந்தவர் யார் என்ற விளக்கம் எனக்கு தெரிந்தாலும் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் சொல்லி வருகின்றேன்